அனைவருக்கும் வணக்கம். இந்த காலை வேளையிலே ஒரு அரசியல் சிந்தனை என்னுள் எழுந்திருக்கிறது. இந்த 4:30 முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் என்பார்கள், சில வார்த்தைகள் பலிக்கும் என்பார்கள். அதேபோல் நான் இப்போது பேசுவது தேசிய அரசியல். தேசிய அரசியல் என்றால் நம்ம அரசியலே நம்மால் பேச இயலாது. இருந்தாலும் எடப்பாடியார் அவர்களும் அமிர்தசா அவர்களும் சந்தித்தது குறித்து என் மனதில் பட்ட கருத்து. அமித்ஷா அவர்களே, பிரதமர் அவர்களே, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, அண்ணாமலை அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அறிவை கட்டிய சில சிந்தனைகளை சொல்கின்றேன். இது சரியா என்றது யோசித்து பாருங்கள். அதாவது வருகின்ற சட்டமன்ற தொகுதியிலும் சரி, நாடாளுமன்ற தொகுதியிலும் சரி, கூட்டணி யாரிடம் வைத்து என்பது என்றால், தமிழகத்தில் நான் குடிமகன் என்ற முறையிலே என் அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். எடப்பாடியாருடன் கூட்டணி என்றால் எடப்பாடியார் மட்டும்தான் கூட்டணி. இபிஎஸ், சசிகலா, தினகரன், தீபா, இப்படி அனைத்து ஜனநாயக கழகம் கிளைகளாக பிரிந்திருக்கிறது. நீங்கள் இதற்கு முன்பாக எத்தனையோ கூட்டணிகள் வைத்தீர்கள், ஆனால் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியவில்லை. ஒரு யுக்தியை உங்களுக்கு சொல்கின்றேன், அதை நீங்கள் பின்பற்றுங்கள், பார்க்கலாம். எப்படி என்றால், நீங்கள் புதிதாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்களிடம் கூட்டணிக்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஏனென்றால் அதில் 1-2 சீட்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் பிஜேபி இதில் இறங்கும் என்பதை நான் வலியுறுத்துவேன். நான் எந்த கட்சிக்கும் பரிந்துரைப்பவன் அல்ல. எனவே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் இடையில்லாமல் செய்த அந்த நண்பர்கள் அவர்களுக்காக நீங்கள் இப்பொழுதே இந்த கூட்டணி அமைத்தால் நிச்சயம் அந்த விஜய் கட்சி, வெற்றி கழகம் என்ற கட்சி உங்களுடன் கூட்டணி வைப்பது சிரமம். அப்படி ஒரு கால் இதுவும் சேர்ந்தால், ஆனால் நிச்சயம் படுதோல்விதான் என்பதை இப்போதே சொல்கின்றேன். எனவே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலை நீக்க வேண்டும் என்கிறார்கள். அதுதான் உண்மையான கருத்து. அண்ணாமலை கட்சியிலிருந்து, அந்த தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அண்ணாமலை இருந்தால்தான் பிஜேபி கட்சி என்ற ஒரு கட்சியே இருக்கிறது என்பதை மக்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக தெரியும். நன்மைகள் அல்ல, பேட்டி கொடுப்பதற்கு. எனவே திராவிட முன்னேற்ற கட்சியிலே இருக்கக்கூடியவர்களும் சரி, அன்றும் சொல்கிறேன், இன்றும் சொல்கிறேன், மக்கள் பணியில் கவனத்தை செலுத்துங்கள். மக்கள் பணியில் நாட்டத்தை செலுத்துங்கள். வெறும் பேட்டி மட்டும் அழைத்து கொண்டிருந்தால் எந்த கட்சியும் வெற்றி பெறாது. தமிழக முதல்வர் இந்த விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு உரிமைத்தொகை, மகளிர் உரிமைத்தொகை வழங்க வேண்டும் என்று பலமுறைக்கு கேட்டேன். ஆட்சியும் முடியப் போகிறது, தேர்தலும் வரப்போகிறது. எனவே அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மக்களை எந்த அளவுக்கு பராமரிக்கிறார்களோ, பாதுகாக்கிறார்களோ, உதவிகள் செய்கிறாரோ அவர்கள்தான் ஆட்சிக்கு வர முடியும். பணம் எல்லா கட்சியும் கொடுக்கும். இப்போது விஜய் கட்சியை பற்றி டிவியில் பார்த்து கொண்டிருந்தேன். அவரவர் 50 லட்சம் 40 லட்சம் செக்குகளை கொடுத்தால் தான் என்று. ஆனால் கட்சி மேலிடம் இருக்கிறது. கட்சி நிர்வாகியே ஒருத்தர் தொலைக்காட்சியில் பேட்டி அளித்தார், பார்த்தேன். இது அரசியல். கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அரசியலுக்கு தான் வர வேண்டும். பொது வாழ்வில் இருப்பவன் இதோ இந்த மாதிரி புலம்பிக் கொண்டு தான் செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.